எல்லாருக்கும் தெரியும். ஜனாதிபதி தன்னுடைய எஸ்பிஜியில் கூட சொல்லியிருக்கு, தான் 5000 நீங்கள் கேட்டபடியே தான் 5000 தந்தால் அது கூட தந்திருப்பேன். அந்த 5000 மேலே எடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி செய்து முடிக்கலாம்னு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன இருந்தாலும் நாங்கள் உண்மையிலே நான் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும்னா இந்த பட்ஜெட் கூடுதலாக வடமாநிலத்துக்கு கண்டு கணக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பட்ஜெட்டாக கூட வந்திருக்குது. அவருக்கு தொண்டர்மொழி அவருக்கு நல்லது. நாங்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கணும். நல்லபடி இங்கே வந்ததே அவர் செயலில் காட்டியிருக்கிறார். மற்றது அப்போ நாங்கள் மற்றது அவரையும் சொல்லியிருக்கேன், இன்னும் இதை முடிக்கத்தான் எடுக்கலாம் கூட. இதை நாங்கள் எவ்வளோத்துக்கு எங்கிட்ட கையெல்லாம் இருக்குது. மற்றது எங்கெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா கனவே உங்களுக்கு தெரியும் தானே, எல்லா மீடியா பார்த்து கொண்டிருக்குது, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா வடமாநில வேலை சும்மா திருப்பாட்டிலுமே என்னட்டு சொல்கிறது, திருப்பாட்டிலுமே திருப்பி விடுறது சொல்லிக் கொண்டிருக்கிறது, எல்லாரும் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் அப்புறம் இதை நாங்கள் ஒரு எஃபிஷியன்சியாக செய்ய வேண்டியது இப்போவே நாங்கள் பிளான் பண்ணோன்னா முதல் அந்த டிசிசியில் பிறகு சீஃப் செக்ரட்டரி உங்களுக்கு அந்த மினிஸ்டரை அனுப்புகிறது தானே. அந்த என்னடா முதல் நான் அந்த டிசிசி அந்த டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டியில் முதல் அப்ரூவல் எடுக்கணும், பிறகு டிசிசியில் அப்ரூவல் எடுக்கணும். அது அந்த கொண்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டாங்க. மினிமம் மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த செய்யலாம். அது அப்படின்னா உடனே தான் போடுறோம் பெரிய ரோட்ஸ்ன்றா. மற்றது கூடுதலாக நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த காசு சமமன்று பிடிக்கக்கூடாது, தேவையின் அடிப்படையில் கூடுதலான முக்கியமாக இவங்களுக்கு ரூரல் ரோட்ஸ்கள் கூட யாழ்ப்பாணத்தில் ஓரளவுக்கு அநேகமான இந்த இதுகள் வந்ததால் போனவங்க அந்த அந்த என்ன இந்த கம்பெனியாத இதுகள் ஏமான் ரோட்ஸ்கள் ஈவன் ஒரு சின்ன சின்ன ஒழுங்குகள் கூட செய்யப்பட்டிருங்க பார்த்தாலும் தெரியுது. ஆனால் கிளிநொச்சியோ முல்லைத்தீவு அதுகளில் பெரிய ஆடிக்கின்ற ரோட்ஸ்கள் எக்கச்சக்கமாக கிடக்கு, செய்யாமல் அந்த ஜனங்கள் பண்ணுற கஷ்டம் எக்கச்சக்கம். அதுகளை நாங்கள் கூட அதுகளுக்கு கூட முன்னுரிமையாக கொடுக்கணும். இருக்கா நேராக போயிருந்தா அந்தந்த இடங்களை பார்த்து கடன்னு நாங்கள் டப்பன்னு முடிவெடுக்கணும்னா என்ன அது ஒருக்கா நாங்கள் அந்த விசிட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் அது அங்கே இருக்கிற தேவைகளை பற்றி. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அதை தீர்மானிக்கலாம். அங்கேங்க பார்த்து அதெல்லாம் செய்ய வேண்டியது பொறுப்பு. நாங்கள் அந்த விவசாயிகளுக்கு சொல்கிறோம், கூட உற்பத்திகளை செய்யுங்கோ, கூட பயிரிடுங்கன்னு சொல்லி கல்வியேட் பண்ணணும்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த வசதிகளை செய்து கொடுக்கலையா, டிரான்ஸ்போர்ட் அட்லீஸ்ட் போக்குவரத்து வசதியாக செய்து கொடுக்கலையான்னா நாங்கள் ஒரு இதில் நாங்கள் தவற விட்டால் தான் இருக்க முடியும். அப்போ இதை இந்த காலங்களுக்கு ஒரு நல்ல காலம் இதை விட்ட மட்டும் ஒன்றும் செய்யலாம். அப்போ இதை நாங்கள் எவ்வளோத்துக்கு விரைவாக செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு அடுத்த வருஷத்தில் கூட பண்ற எடுக்கக்கூடிய இருக்கும். அதான் மிக முக்கியமானது. அப்படின்னு அது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்ஸ் ரோட்ஸ் பெர் இது என்ன இருக்கு. ஆனபடியாக அதை நாங்கள் அதை செய்ய வேண்டியது அதை எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி இது ஒரு எங்களுக்கு ஒரு சேலஞ்சை அடுத்து செய்யணும். இரவு பாலாயிருந்து செய்ய வேண்டியது எல்லாரும் எல்லா ஆஃபீஸர்ஸும் இரவு பாலாண்டுகளால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. அதனுடைய உலகத்துக்கு விரைவாக செய்யணுமோ உலகத்தில் நாங்கள் இருக்கோம்.